வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது பொன்முடி மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. பொன்முடியினுடைய இந்த மேல்முறையீடு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த வாரத்தில் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்துக்கு செல்வதற்கு ஏதுவாக அந்த தண்டனையையும் 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி தரப்பில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2006-2011 காலகட்டத்தில் தமிழக அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து கட்டப்பட்ட வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி கீழமை நீதிமன்றம் விடுவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விஸ்வநாத் இருவருக்கும் குற்றவாளி என கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இருவருக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் இந்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி தரப்பில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு மனுவில் முன்பே சொத்து குறித்த முழு விவரங்களை தெரிவித்திருக்கும் நிலையில் அதனை கருத்தில் கொள்ளாமல் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதால் இந்த மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.